ஹாய் தம்பி, கேம் எப்படி இருந்துச்சு? நீங்க நல்லா தான் விளையாண்டீங்க, ஆனா உங்க மேல எனக்கு கோபம். ஏன் தம்பி? நீங்க மட்டும் போலோ கீலோ ஜாலியா விளையாடுறீங்க, நான் மட்டும் ஸ்கூல் ஹாஸ்டல்ல போர் அடிக்குது. இந்த வயசுல இப்படிதான் இருக்கணும். சரி, என்ன பண்ணலாங்கறீங்க? எங்க வெளில கூட்டிட்டு போங்களேன். எங்க போலாம்? மெட்ராஸ் போலாமா? தம்பி, this is too much. No, Daddy. Okay. Hey, catch. குட் மார்னிங் பாஸ். Very very good morning. அந்த 10-12 ஸ்கூட்டர் என்னாச்சு? கொடுத்தாச்சு. அந்த ஹீரோ ஹோண்டா என்னாச்சு? ரெடியாச்சு. அந்த சன்னி என்னாச்சு? சர்வீஸ். அந்த யமகா எடைக்கு போட்டாச்சு. என்னது? எடைக்கு போட்டியா? எடுத்துட்டு போயிட்டாங்கன்னு சொல்ல வந்தேன். Hey, எதுவா இருந்தாலும் கரெக்ட்டா பேசி பழகு man. Hey, who is that black duck? இவன் நம்ம ஊர் பையன், நான் தான் வேலை போட்டு கொடுத்தேன். God bless you. ஏய் அண்ணன் வேலை விடு. Hey, I don't like that sentiment. இந்த காலை விடுறதுல எனக்கு பிடிக்கவே பிடிக்காது. தமிழ்நாடு கல்ச்சரா நீ? இங்க பார், உன்னுடைய வேலையை செய். பகவான் உனக்கு தகுந்த கூலியை கொடுப்பார். அந்த கிரீஸ் டப்பா, ஆயில், all equipments follow back. வாடா ஆரோக்கியசாமி. அண்ணே, இது நம்ம ஃப்ரெண்ட் வண்டி, கொஞ்சம் பாருங்களேன். டேய், நீயே பாருடா. நான் பார்த்தேண்ணே, முடியலண்ணே, நீங்க கை வைங்கண்ணே, வாங்க. பேர் என்ன சொன்ன? ஆரோக்கியசாமி. இருமருந்து 7 தெருவுக்கு சவுண்ட் கேக்குது. இவன் பேர் ஆரோக்கியசாமி. அதான்டா, புள்ள பிறந்தோடனே ஹெல்த் கண்டிஷன் பார்த்துட்டு பெத்தவங்க பேரை வைக்கணும். நான் சொல்றத புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிறானுங்க. என்ன ப்ராப்ளம்? டேய், என்ன ப்ராப்ளம்? இன்ஜின் ஸ்டக் ஆகுதுனே. இந்த இன்ஜின் கரெக்டா இருக்கா? இதுவும் அன்கண்டிஷன், இதுவும் அன்கண்டிஷன். பாக்குறேன். டேய், இருமறத ஸ்டாப் பண்ணு. டேய், கொலைக்கிற நிறுத்துறா. Close the mouth. ஏடா, இருமறத ஸ்டாப் பண்ணா கொக்கோ கொக்கோன்னா எப்படி ஒரு மெக்கானிக்கல் பாக்குறது? பாரதேசி பையல. ஸ்பானர். நோ ஸ்பேனர். சுத்தியல். நோ சுத்தியல். ஆயில். நோ ஆயில். ஏறி உட்கார்ற மேல. மூவ். See the scooter. எப்படிண்ணே? அதான், இந்த புல்லட் ஜாக்கி காலை வச்சா புல் ரவசரே பறக்கும்டா. வாங்க தம்பி, புறப்படுவோம். எங்க டாடி? வழக்கமா டிபன் சாப்பிடுற இடத்துக்கு தான், வாங்க போய் சாப்பிட்டு வருவோம். டாடி, ஹோட்டல்ல சாப்பிட்டு போர் அடிக்குது. நீயும் வர வர மெல்லிட்டே இருக்க. என்ன தம்பி பண்றது? அதான் சமையல்காரன் இல்லையே வீட்ல. டாடி, ம். டாடி, ஒரு சூப்பர் ஐடியா. என்ன தம்பி? இன்னைக்கு ஒரு நாள் நம்மளே வீட்ல சமைச்சிட்டா. யார் சாப்பிடுறது? நம்ம 2 பேர் தான். அது சரி, ஆனா சமையல் தெரியாதே. டாடி, உங்க ரூம்ல சூப்பர் சமையல் புக் இருக்கு. அப்படிங்க. அப்படிதான். Right, left, right, left, right, left, right, left. About turn. Catch. Oh, up. தம்பி, பிரியாணி, பிசிபெலாபாத், பகலாபாத், உனக்கு என்ன வேணும்? பங்களாபாத்னா? பங்களாபாத்லப்பா, பகாலாபாத்னா சாம்பார் சாதம். வா, சாம்பார் சாதம். ஓகே. சமைக்க 100 வகை. இந்த பாரு, சாம்பார் சாதம். இது என்னன்னு படி, அதுக்கு தகுந்த மாதிரி சமைக்கிறேன். ஓகே, கம் ஆன். பாத்து. முதலில் புளியை கரைக்க வேண்டும். கரைத்த புளி. நெக்ஸ்ட். கோதுமை மாவு இருக்கிறதா? நிறைய இருக்கிறதே. போடு போடு. நெக்ஸ்ட். அளவாக சர்க்கரை போட வேண்டும். சர்க்கரை அளவாக. நெக்ஸ்ட். அப்பா, அதுவும் அளவுக்கு, அளவுக்கும் போடு. ஓகே. நெக்ஸ்ட். மிளகாய் பொடியை போட வேண்டும். மிளகாய் பொடி. ஓகே. போடு. அது. ஓகே. நெக்ஸ்ட். தம்பி தம்பி வெயிட். இவ்வளவு நேரம் சமைச்சிட்டே இருக்குமே, இன்னமும் ஏன் ஆவி வரவே இல்ல? அப்பா, நீ ஸ்டவ் பத்த வைக்கலப்பா. நீங்க சொல்லவே இல்லீங்களாப்பா? புக்ல போடலையாப்பா? அப்படிங்களாப்பா? இதோ இருக்கு. ஐயோ அப்பா, இங்கப்பா. ஓகே. நெக்ஸ்ட். சிறிதளவு நல்லெண்ணெய் ஊத்தி கலக்க வேண்டும். ஓ யா. தம்பி, நல்லெண்ணெய் இப்ப விளக்கணும் தான் இருக்கு. பரவாயில்ல, ஊத்துப்பா. அப்படிங்கற? அப்படிதான். அப்படியே. ஏய் தம்பி, என்ன விசில் அடிக்கிற? விசில் சத்தம் கேட்டதும் போட்டுப்பா. அது நம்மள தம்பி, குக்கர் அடிக்கணும். நம்ம தான் குக்கர் வைக்கல, குண்டா தான வச்சிருக்கோம்.
Oh, yeah. I'm getting ready. Next. உப்பை போட வேண்டும். உங்க இஷ்டம். அதான் நினைச்சேன் என்னமோ ஒண்ணு மறந்துட்டேன்னு. உப்பில்லாத பண்டம் குப்பையிலே. Next. மணிமேகலை பிரஸ் சென்னை 17. என்ன தம்பி? புக் ஓவர் பா. அப்பனா சமையல் ஓவர். யா. யா. எனக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணு. ஐயோ நான் மட்டும் எனக்கே பயமா இருக்கு. அப்படியே சரி. அம்மா தாயே. தம்பி இது சாப்பிட்டு நாம ரிஸ்க் எடுக்க வேண்டாம், பிச்சைக்காரங்கிட்டே கொடுத்துலாமே. வேணாம்பா. ஏ நீ ஒரு கொலைகேச மாட்டிக்கிடுவ. அப்பா பசிக்குதுப்பா. சரி வா ஹோட்டலுக்கு போய் சாப்பிடலாம். இதுக்குதான் ஒரு அம்மா வேணுங்கிறது. ரெடிமேட்ல அம்மா எங்க கிடைக்கும்? இத வந்துட்டேன். டிஃபன் ரெடி. இன்னைக்கு நான் தான் சமைச்சேன். நீயா? அக்கா எங்களுக்குலாம் வாழ வேண்டிய வயசு இருக்கு, ப்ளீஸ் விட்டுருங்கக்கா. அண்ணா சொல்லுங்க அண்ணா. ரெடி. நான் எவ்வளவு கஷ்டப்பட்டு சமைச்சிருக்கேன் தெரியுமா? இருக்கட்டும் ஜானகி, இருந்தாலும் எங்களை எல்லாம் மன்னிச்சு விட்டுரு. அண்ணா ப்ளீஸ்ண்ணா. நீயும் சாப்பிடு. முதல்ல நீ சாப்பிடு, அப்புறம் நாங்க சாப்பிடுறோம். ஜானகி, இந்த வீர விளையாட்டுக்கு நான் ரெடி. எனக்கு வையே. அடேங்கப்பா, நீங்க தான் நீ நமக்கு ஏத்த ஆளு. சாப்பிடுங்க. என்னங்க, உண்மையிலே சாம்பார் சூப்பரா இருக்குங்க. நிஜமா தான் சொல்றீங்க? நிஜமா தான் சொல்றேன், சாப்பிட்டு பாருங்க. சாப்பிடுங்க. ஏய் சாப்பிடுறீ, நல்லா இருக்கும். எப்படி? ஜானகி, உன்னை கட்டிக்க போறவரு உண்மையிலே கொடுத்து வச்சவருமா? ஹேய், பூ பூக்கும் ஓசை அது கேட்கத்தான் ஆசை. செருப்பு பிய்யும் ஓசை அது கேட்கத்தான் ஆசை. அண்ணே, என் பர்சனல் விஷயத்துல தலையிடாதீங்க. உன் பர்ஸ் கூட நான் எப்படா தலை விட்டேன்? என் பர்சனல் விஷயத்துல தலையிடாதீங்க. ஓ இங்கிலீஷ் பர்சனல். ஏய் நீ எல்லாம் ஒரு ஆளு, உனக்கெல்லாம் ஒரு பர்சனலா? ஒன்னால இந்த ஒர்க் ஷாப்ல எந்த வேலை உருப்படியா நடக்குது? ஏன் கிடைக்கலாம் போல? கடைக்கு போன்னு காசு கொடுத்தா பூராத்தி வாங்கி திட்டு காயலாங்கட பேர் பேட்ஸ் வாங்கிட்டு வந்து உள்ள போடுற. ஆயில் வாங்கிட்டு வரனா அவன் கொடுக்குற மிச்ச பிரியாணி எச்சு பிரியாணி எல்லாம் தின்னுபுட்டு குருடாயிலையும் பிராயிலையும் கொண்டு வந்து ஊத்தி ஒர்க் ஷாப் பேரையே கெடுக்கிற. இப்படி இருந்தா நான் எப்படா மெக்கானிக் மேக்னெட் ஆகிறது? அதுக்காக என்ன இன்சல்ட் பண்ணா நான் பொறுக்க முடியாது. ஓ நீங்க பெரிய பிரிட்டிஷ் இளவரசர், உங்களை இன்சல்ட் பண்ணிட்டுமா? வீல் துடைக்கிற நாய்க்கு வீராப்ப பாரு. போய் வீர தொட நாய. நான் கோச்சிட்டு போறேன். போய் தொலை, இந்த ஸ்பாட்ல நீ இருக்க கூடாது. பூ பூக்கும் ஓசை அது கேட்கத்தான் ஆசை. அடி தர்மாஸ்பத்திரியில பிறந்தவன. ஒரு ஏக்கருக்கு ஏரியா தான், உள்ளே வரக்கூடாது. இத விட்டு அவுட் கொடுத்தா டீ கலைன்னு நாய் பேச்ச பாரு. ரிட்டையர் ஆக போற வயசுல உனக்கு ஏன் இந்த வேண்டாத வேலை? நாங்க புறம்போக்குல பிளாட் போட்டா போலீஸ்கார போற புறம்போக்கு நாயே. சார் சார் இந்த சார்
தள்ளுங்க தள்ளுங்க. அட போங்கப்பா போங்கப்பா அந்த பக்கம். ஏன் சார் என்ன நடந்ததுன்னு தெரியுமா? தெரியும் சார், நான் இப்பதான் வந்தேன். ஏன்பா செத்து போனது யாருன்னு உங்கள யாராவது ஒருத்தருக்கா தெரியுமா? கொலை பண்ணனதாவது யாருன்னு தெரியுமாயா? அட உங்களை தான் கேக்குறேன், பயப்படாம சொல்லி தொலைங்கய்யா. இப்படி பயந்து பயந்து வாழ்றதாலதான் கொலையும் கொள்ளையும் டீ காபி சாப்பிடுற மாதிரி சாதாரண விஷயம் ஆயிடுச்சு. நாம எது பண்ணாலும் யார எந்த சாட்சி சொல்ல வரமாட்டாங்கிற தைரியத்துலதான் இப்படி பட்ட பகல்ல நடு ரோட்ல ஒருத்தரை வெட்டி சாச்சிருக்காங்க. யாராவது எதை பார்த்துருந்தீங்க சொல்லுங்க, சார்கிட்ட சொல்லுங்க. போலீஸ்காரன் கேட்டா சொல்ல மாட்டீங்க, உங்கள ஒருத்தர் கேக்குறாங்கல்ல, பயப்படாம பார்த்தத சொல்லுங்கய்யா. எனக்கு தெரியும், நான் சொல்றேன். ஆகவே குற்றவாளிக்கு இந்த நீதிமன்றம் 14 ஆண்டுகள் கடுங்காவல் தண்டனை அளித்து தீர்ப்பளிக்கிறது. உனக்கு என்ன? ரோட்ல 1000 நடக்கும், அதெல்லாம் கண்டு காணாம போறதா நமக்கு நல்லது. பார்த்தத பார்க்கலன்னு சொல்றதுக்கு என்னால முடியாது. நீ மட்டுமா பார்த்த? அங்க ஊரே நின்னு வேடிக்கை பார்த்துச்சு. யாராவது வாயை திறந்து உண்மையை சொன்னாங்களா? அத்தனை பேர் ஊமை மாதிரி நின்னாங்களே. ஏன்? கொலை பண்ணவன் சாதாரணமானவன் இல்ல. அவனுக்கு எதிராக போலீஸ்க்கு போனவனையே ரோட்ல போட்டு வெட்டினவன். நீ அவனுக்கு எதிராக கோர்ட்டுக்கே போயிருக்க. நாளைக்கு அவன் வீட்டுக்குள்ள வந்து உன்னை எதுவும் செய்ய மாட்டான்னு என்ன நிச்சயம்? இப்ப நான் என்ன பண்ணிட்டு வந்துட்டேன்னு இப்படி கத்துறீங்க? இது என்ன நடக்குமோங்கிற பயத்துலதான் அப்படி கத்துறோம். ஜானகி, பிரச்சனைன்னு ஒண்ணு வந்தா அது ஆள் பலத்தாலேயோ பண பலத்தாலேயோ சமாளிக்கிற அளவுக்கு நான் ஒண்ணு ஹை கிளாஸ் ஃபேமிலி இல்ல. எது நடந்தாலும் வரிஞ்சு கட்டிக்கிட்டு வீதியில் நின்று சண்டை போற அளவுக்கு லோ கிளாஸ் ஃபேமிலி இல்ல. எது நடந்தாலும் நமக்கு என்னன்னு வாயை பொத்திக்கிட்டு எப்படா 1ஆம் தேதி வரும்னு கேலண்டரை பார்த்துக்கிட்டு காலத்தை ஓட்டுற மிடில் கிளாஸ் ஃபேமிலி. நீ நல்ல விஷயத்துக்காக தான் கோர்ட்டுக்கு போய் சாட்சி சொன்ன. ஆனா அதுக்கு இந்த தெருவுல இருக்கவங்க ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமா பேசுறாங்க. நாளைக்கு உனக்கு ஏதாவது ஒண்ணு ஆச்சுன்னா அது உனக்கு மட்டும் இல்ல, இந்த குடும்பத்துல இருக்க எல்லாருக்கும் தான். அக்கா, அண்ணன் அண்ணி 1000 தான் சொல்லட்டும். ஆனா நீ செஞ்சதுதான் கரெக்ட். வாக்க சாப்பிட போலாம். ஹலோ ஹலோ, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நீங்க சொன்ன சாட்சியால அந்த ரவுடிங்களுக்கு தண்டனை கிடைச்சிருக்கு. உங்க தைரியத்தை பாராட்டணும். தேங்க்யூ சார். பை தி வே, என் பேர் வாசு. உங்க பேர்? என் பேர் ஜானகி சார். நான் லக்ஷ்மி மில்ஸ் குரூப்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். ஐ சி. நீங்க? நான் வாசு ஸ்பின்னிங் மில்ஸ்ல வேலை செய்றேன். என்னது, உங்க பேரும் உங்க கம்பெனி பேரும் ஒரே மாதிரி இருக்கு? அன்பார்ச்சுனேட்லி அந்த கம்பெனி என்னது? I'm so sorry sir, I didn't know. பரவாயில்லையே, வாங்க உங்களை டிராப் பண்றேனே. இல்ல பரவாயில்ல சார், என் வீடு பக்கத்துல தான் இருக்கு. நான் நடந்தே போய்க்கிறேன். ஓகே ஓகே, thank you sir. பை பை. Bye. டேய், வண்டி ஸ்டார்ட் பண்ணு. ஐயோ டேய், வண்டியில என்ன ஆயில் ஊத்துனீங்களா இல்ல ஆசிட் ஊத்துனீங்களாடா? மூஞ்சிய பாருடா. பயத்தரிச்சு போன் பண்ணி மூஞ்சி கை விடுங்கடா. டேய், என்ன பார்க்காத பயமா இருக்கு, அந்த பக்கம் திரும்பி உட்காரு. தள்ளுற நாயே நாயே, வண்டிக்கு ஆயில மாத்துங்கடா. ஆஃப் ஆயிலா ஃபுல் ஆயிலா? நான் என்ன ஆம்புலன்ட்ட சொன்ன ஆஃப் ஆயிலா ஃபுல் ஆயிலாங்கற? எந்த நேரம் திங்கற கலையாதற அனுகொண்டாவுக்கு பிறந்தவனே. இல்லண்ணே, அரட்டப்பா புல்டப்பான்னு கேட்டேன். என்ன சீதே, வாட் மேன்? நம்ம காலனியோட கவர்ச்சி குயில் வருது. கவர்ச்சி குயிலாது, கவர்ச்சி வெயில். அங்க வரும்போது இங்க வெப்பம் தாங்க முடியலடா. ஹாய். ஹாய் நிம்மி. நிம்மி இல்லம்மா, இது அம்மி. என்னங்க? ஏய், இந்த ஈன சுரத்துல முழங்கறதெல்லாம் இந்த ஈத்தர் நாய் கிட்ட வெச்சுக்க. நம்ம கிட்ட எல்லாம் நார்மலா பேசணும், இல்ல நாக்க கட் பண்ணிடுவேன். வண்டியில என்ன பிரச்சனை? வாட் ப்ராப்ளம்? ஏ, அவ என்ன எலிசபெத் டெய்லர் பேத்தியா? தமிழ் தெரியாதா நாயே? பொறாம. பம்பர் லூஸ் ஆயிடுச்சு. ஏய், அந்த 8க்கு 10 ஸ்பேனர் எடு. ஐ திங்க் மை திங், திங்கிறதுக்கு வாய் இருக்காது. ஸ்பேனர் எடுடா. வாவ். தம்பி. என்னது? தம்பியா? யார? அந்த தம்பி தான் சொன்னேன். இவன் உனக்கு தம்பியா? என்னங்க ஆப் டிரைவர்லாம் போட்டு என்ன ஸ்மார்ட்டா இருக்காரு. ஓஹோ, ஆப் ட்ரவுசர் போட்டிருந்தா தம்பி, ஃபுல் ட்ரவுசர் போட்டிருந்தா அண்ணன். இது உன் கண்டுபிடிப்பு. இவனுக்கு என்ன வயசாகுது தெரியுமா? 6 கழுத வயசாகுது. 1000 கைகள் மறைத்து நின்றாலும் ஆதவன் மறைவதில்லை. நீ கெட்ட கேட்டுக்கு உனக்கு சுச்சுவேஷன் சாங் வேறையாடா. உன் மூஞ்சியை மறைக்க 1000 கை வேணுமா நாயே? இந்த பார், ஒரு கட்ட விரல்ல உன் மூஞ்சி மறைச்சிட்டேன். என்னங்க? ஏய், என்னடி நொன்னாங்க? இடுப்புல எட்டி முடிச்சுனா செத்து போயிடு, ஓடி போயிரு.
என்ன அண்ணா அக்கா ரொம்ப அழகா இருக்காங்கல்ல. அக்கா ரொம்ப அழகா இருக்காங்களா? அட கொக்கா மவனே, மூஞ்சி இந்த கண்டிஷன் இருக்கும் போதே நீ அக்காவை ரசிக்கிறியே, புல் மூஞ்சி இருந்தா நீ எத்தனை அக்காவை ரசிப்ப? அப்படியே ஓடி போடா நாய. இன்னைக்கு ஒர்க் ஷாப் லீவ். அக்கா இன்னும் வரலையா நீ? அதாம்மா எனக்கும் கவலையா இருக்கு. சரி நீ உள்ள போனா வரேன். ஜானகி, என்னம்மா அது? என்ன ஆச்சு ஜானகி? என்னம்மா ஆச்சு? ஐயோ ஜானகி, என்னம்மா அந்த கோலம்? என்னம்மா நடந்துச்சு? ஜானகி, என்னம்மா நடந்துச்சு? ஏன் ஒரு மாதிரியா இருக்க? சொல்லுமா. சொல்லுமா, என்ன ஆச்சு? என்ன ஒருத்த நீ ஏண்டி அழற? அழ வேண்டியது நாங்க. நம்ம இப்பவே போலீஸ்க்கு போலாம். நீ ஏன் இந்த தெரு வரைக்கும் தெரிஞ்ச விஷயம் போலீஸ் கோர்ட்டுன்னு போய் இந்த ஊர் பூரா தெரியணுமா? அதுக்கு வாய் மூடி. தலை நிமிர்ந்து நடந்த உங்க அண்ணனை இப்படி தலை குனிய வச்சிட்டியே. சந்தோஷமா இருந்த குடும்பத்தை இப்படி கண்ணு சிரிக்க வச்சிட்டியே. யாரோ பண்ண தப்புக்கு அக்கா என்ன பண்ணுவா? அதே தாண்டி நானும் கேக்குறேன். யாரோ செத்ததுக்கு உங்க அக்காவுக்கு என்னடி கவலை? யாருக்காகவோ நீ கோர்ட்ல போய் நியாயம் கேட்டியே. இன்னைக்கு நீயே கெட்டு சீரழிஞ்சு வந்து நிக்கிறியே. நாங்க யார்கிட்ட போய் நியாயம் கேக்குறது? ஒரு பொண்ணு கடைசி வரைக்கும் எதை கட்டி காப்பாத்தணுமோ அது இப்படி கொட்டி கவுத்துட்டு வந்து நிக்கிறியே. என்னங்க இப்படி இடிஞ்சு போய் உட்கார்ந்திருந்தா என்னங்க அர்த்தம்? இவதான் தலையில இடிய தூக்கி போட்டாலடி. துணிமணியெல்லாம் எடுத்து வை. இவ்வளவு நடந்ததுக்கு அப்புறம் இந்த ஊர்ல நாம இருக்க முடியாது. விடிஞ்சதும் வீட்டை காலி பண்ணிட்டு எங்கேயாவது போயிடலாம். நாம மட்டும்தான் போறோம்.